கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இறையியலை கற்று வருகிறோம். உள்ளூர் சபையை பற்றி படித்து வருகிறோம். அந்த வரிசையில் சபையினுடைய ஒழுங்குகள் 4 குறிப்புகளை நம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். 5வது குறிப்பு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலனும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நிலைமையை கொரிந்து சபையில் பார்க்கிறோம். கொரிந்து சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல வல்லமையான ஆளுங்க, ஆவி பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா பாடுறாங்க. எல்லா வரங்களும் தாளந்துகளும் உள்ளவங்க தான் கொரிந்து சபைக்காரங்க. ஆனால் ஒரு ஒழுங்கு இல்லை. ஒரே நேரத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, சபை கூடுதலில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் போயிட்டு. அதனால தான் இந்த அதிகாரத்தை அவன் எழுதுறான். 40 வசனம் எழுதுறான் பவுல். சபையில் ஒரு ஒழுங்கு தேவை. சிலர் சொல்கிறாங்க ஆவியானவர் நடத்துவார் அப்படின்னு. ஆவியானவர் எல்லாத்தையும் ஒழுங்காக செய்கிறவர். அதனால தான் 200 வருஷத்துக்கு முன்னால் பாரம்பரிய சபைகளில் ஜெப புஸ்தகம்னு ஒன்று போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, ஒரு ஆராதனை ஒழுங்கு, ஆராதனை முறைன்னு ஒன்று அச்சடித்து கையில் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் நடத்தணும்னு. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னால் படிப்பறிவு ரொம்ப குறைவு, எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. கிராம சபைகளில் பெரும்பாலும் அந்த ஊழியக்காருக்கு மட்டும்தான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். வேத அறிவு ரொம்ப குறைவு. ஊழியக்காரருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குமே தவிர வேத அறிவு ரொம்ப இருக்காது. ஓரளவுக்கு தான் இருக்கும், குறைந்த அளவு தான் இருக்கும். எதையாவது சொல்லிடக்கூடாது, எதையாவது செஞ்சிடக்கூடாது. அதனால் ஒரு ஒழுங்கு இருக்கணும். அப்படி என்று தான் எல்லாத்தையும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக செஞ்சாங்க. இப்போதும் ஆவிக்குரிய சபைகளுக்கு கூட புஸ்தகங்கள் போட்டுட்டாங்க. ஏஜி என்று அழைக்கப்படுகிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய தென்னிந்திய தலைமை போதகராக, தென்னிந்தியாவுக்கே தலைமை போதகராக இருந்த பாஸ்டர் ராஜாமணி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறார். ஆராதனை ஒழுங்குன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறார். இன்னொரு மிக மூத்த பெந்தகோசே, தமிழகத்தினுடைய மிக மூத்த பெந்தகோசே பாஸ்டர்களில் ஒருத்தர் ஜோசப் பாலச்சந்திரன், அவர் ஒரு ஆராதனை ஒழுங்கு புஸ்தகம் போட்டிருக்கிறார். இப்போ அவைக்குரிய சபை, பெந்தகோசே சபை மக்களே, ஒரு ஒழுங்கு தேவை, எழுதப்பட்ட ஒழுங்கு தேவை, அதுக்கு ஒரு புஸ்தகம் தேவைன்னு ஒத்துக்கிட்டு அதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் எல்லாம் ஆவியானவர் நடத்துவார். 4 கோடு நம்ம போடணும், 4 எல்லைக்கோடு போட்டு அதுக்குள்ளே ஆவியானவர் நடத்துதல் படி, ஆவியானவர் நடத்துதல் படி கோடு போட்டு ஆவியானவர் நடத்துதல் படி அதுக்குள்ளே நம்ம இயங்கலாம். ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், நான் எந்த ஒரு கூட்டம் என்றாலும் ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஒரு ஆராதனை ஒழுங்கு. அது பட்டமளிப்பு விழாவோ, ஊழியர் அபிஷேகம், போதகர் அபிஷேக ஆராதனையோ, திருமணமோ, ஒரு ஆராதனை ஒழுங்கை எழுதி அதை பின்பற்றுவது தான் என்னுடைய வழக்கம், என்னுடைய உடன் ஊழியர்களுடைய வழக்கம். அதனால் அதைத்தான் அவன் எழுதுகிறான். இங்கே அப்படி இல்லாதபடி ஒருத்தர் பாடுறார். இந்த 26ஆம் வசனம் தன்னுடைய காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் பாடுறார், ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகிறார். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் ஒரு வெளிப்பாடு சொல்கிறார். ஒருத்தர் வெளிப்பாடு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுறாரு. எப்படி இருக்கும்? யார் பேசுகிறதும் யாருக்கும் கேட்காது. பாடுறார் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒருத்தர் வெளிப்பாடு சொல்கிறாரு, ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுறாரு. 4 பேர் ஒரே நேரத்தில் பேசுகிறாங்க. 4 பேர் ஒரே நேரத்தில் சபை கூடுகையில் ஊழியம் செய்கிறாங்க. கச்ச 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 கச்சன்னு இருக்கும், ஒன்றும் ஒருத்தருக்கும் கேட்காது. இது என்ன சகோதரரே, இது என்ன?
சகலமும் பக்தி விருத்துக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. ஒருத்தருடைய பக்தியை இன்னொருத்தர் விருத்தி செய்யணும். ஒவ்வொருத்தராக செய்யுங்க. ஒருத்தர் பாடி முடித்த பிறகு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஒருத்தர் வெளிப்பாடு சொல்லுங்க. ஒருத்தர் வெளிப்பாடு சொல்லி முடித்த பிறகு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுங்க. ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போதே பாதி பாடிட்டு இருக்கும்போதே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. பிரசங்கம் பாதி நடந்துட்டு இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. ஒழுங்கு வேணும். இந்த ஆவிக்குரிய ஆவியானவர் சின்ன சின்ன ஜப கூட்டங்களில் இந்த மாதிரி இப்போவும் நடக்குது. சின்ன சின்ன ஜப கூட்டங்கள், காலை ஆராதனைகள் போன்ற ஆராதனைகளில் ஒரு ஒழுங்கு இருக்குது. பெந்தேகோஸ்தே சபைகள்லையும் ஆவிக்குரிய சபைகள்லையும் ஒழுங்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் குழுவாக கூடி ஜபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுற இடங்களில் சில நேரங்களில் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு ஒழுங்கு இல்லாமல் போகிறத பார்த்துருக்கிறேன். அதனால் ஒரு ஒழுங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 32ஆம் வசனம் 1 Corinthiயர் 14 தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அதாவது அடக்க முடியும். இல்லை, என்னால் அடக்க முடியல, நான் பாடிட்டேன். என்னால் அடக்க முடியல, நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். என்னால் அடக்க முடியல, நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். என்னால் அடக்க முடியல, நான் வெளிப்பாடு சொல்லிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிரேக் இருக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தீர்க்கதரிசிகளாலேயே பிரேக் போட முடியும். ஆனால் தீர்க்கதரிசின்றவன் அப்படி ஒரு மாதிரி அவன் கொஞ்சம் ஆவியிலேயே அப்படி நிரம்பி அவன் அப்படியே ஆவிக்குரிய உலகத்திலே மிதக்கிறவன். அவன் சரீர கண்ணில் பார்க்கிறத விட ஆவிக்குரிய கண்களில் அதிகம் பார்க்கிறவன். இந்த இயற்கை உலக சத்தத்தை விட ஆவிக்குரிய உலக சத்தத்தை கேட்கிறவன். அப்படிப்பட்டவன் இந்த உலகத்தில் இருக்கிறத விட ஆவிக்குரிய உலகத்தில் மிதக்கிறவன். அப்படிப்பட்டவனாலேயே தன்னுடைய ஆவியை கட்டுப்படுத்த முடியும் என்றால் மற்றவர்களை எம்மாத்திரம் பிரேக் போட முடியும்? விமானத்துக்கே பிரேக் இருக்கிறது என்றால் மற்ற வாகனம்லாம் எம்மாத்திரம்? அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாராலையும் இல்லை, ஆவியானவர் என்னை ஏவிட்டார் சிலர் சொல்லிடுறாங்க. உடனே ஆவியானவர் மேலே தலையில் தூக்கி பழிய போட்டுடுறாங்க. ஆவியானவர் என்னை ஏவி விட்டார். அதனால தான் ஆவியானவர் சொன்னார். ஐயா, ஆவியானவர் சொன்னார்னா அது வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும். சில பாஸ்டருடைய துணைவியார்கள் விசுவாசிகளை பார்த்து ஆவியானவர் சொன்னார், இனிமேலேருந்து நீங்கள் சபைக்கு வராதீங்க. அது எந்த ஆவியானவரோ எனக்கு தெரியல. சபையில் தவறு செய்கிறவர்களை கண்டிக்க வேண்டும், அதில் சந்தேகம் இல்லை. ஒழுங்குபடுத்தணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆவியானவர் சபைக்கு வராதேன்னு ஒன்று சொன்னார்னா அது எந்த ஆவியானவரோ தெரியல. ஆவியில் நான் ஏவப்படுறேன். அந்த ஆவியானவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாருடைய ஆவியும் அது அடங்கி இருக்கிறதே. அதை அடக்க முடியும், அடக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. எந்த ஆவியும் இல்லை. அது தீர்க்கதரிசியின் ஆவியையே அடக்க முடியும்னா மற்றவெல்லாம் எம்மாத்திரம்? பல கூட்டங்கள் அழிந்து போனதுக்கு காரணம் அதான். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மையத்தில், தூத்துக்குடியில் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ ஊரில் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்துச்சு. நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க மற்றவர்கள் அவர்கள் பாரம்பரிய சபைக்குள்ளேயே இருந்தார்கள், சபையை விட்டு போகல. காலை ஆராதனை நடத்தலை. படித்தவங்களாம் அதில் இருந்தாங்க. படித்தவங்க, அதான் ஒரு ஆச்சரியம். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வேதத்தை போதிக்கிற ஒரு தேவ மனிதர் அங்கேருந்து வந்தவர் தான். நல்லா படித்தவங்க, அந்த ஊரே படித்த ஊர் தான். படித்தவங்களாம் இருந்தாங்க, நல்ல ஆவியில் நிரம்புவாங்க. ஆனால் ஒரு ஒழுங்கு இல்லாமல் போய் இந்த மாதிரி தான் ஆவியானவர் சொன்னார் சொல்லிக்கிட்டு ஒழுங்கு இல்லாமல் போய் கடைசியில் அந்த ஊழியமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஆவியானவர் ஒழுங்குக்கு உட்பட்டவர், ஒழுங்கை கடைபிடிக்கிறவர். வசனத்தை என்றைக்குமே வசனத்துக்கு முரண்பட்டு செயல்பட மாட்டார். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய சபைகளில் வேறு மாதிரி ஒழுங்கு, ஒருத்தனை ஒருத்தன் சபையிலே அடிச்சுக்கிறான்.
அங்கியோடையே சண்டை, 2 அங்கி போட்டவங்க ஒருத்தரை பிடிச்சி தள்ளுறது, அதெல்லாம் பார்க்குறோம். வீடியோ எல்லாம் பொது வெளியில் போகுது, உலகத்தாலாம் அதை பார்க்குறான். அங்கிக்காவது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அங்கே வேற மாதிரி, இங்கே ஆவியானவர் பேரை சொல்லிக்கிட்டு ஒழுங்கு இல்லாமல் போயிடுது. சில நேரங்களில் சில இடங்களில் பாரம்பரிய சபைகளில் ஆவியானவர் பேரை அவங்க சொல்கிறதில்ல. அங்கே கோஷ்டி, எல்லா பாரம்பரிய சபைகள்லையும் 2 கோஷ்டி. அதனால் ஒருத்தரை பிடிச்சி தள்ளுறது, ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கும்போதே இன்னொருத்தரை அந்த இடத்துக்கு அனுப்புறது, மாற்றம் செய்து டிரான்ஸ்ஃபர் போட்டு அனுப்புறது. அப்புறம் அவர் காலி பண்ண மாட்டேன்னுவார். அப்புறம் போலீஸ் வந்து அதற்கு ஒரு முடிவை சொல்லுவார்கள். இப்படி எத்தனை இடத்துல நடந்திருக்கு. ஏன் நாம் நம்மை கொண்டு போய் அவிசுவாசிக்கிட்ட கொண்டு ஒப்பு கொடுக்கணும்? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாமே, அதோட அநியாயத்தை சகிக்கலாமே என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஒழுங்கு என்பது சபையில் நிச்சயமாக தேவை என்பதை இந்த வார்த்தைகளில் நம்ம பார்க்குறோம். கடைசியாக சபையின் ஒழுங்குகளில் 1 கொரிந்தியர் 14, 27 நான் படிக்கிறேன். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் பேச கடவன். அந்நிய பாஷை பேசுகிறவன். 27 இப்போ படிக்கிறேன். யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லணும். ஒன்று பேசுகிறவரே அர்த்தம் சொல்லணும், அல்லது வேற யாராவது அர்த்தம் சொல்லணும். இல்லைன்னா அந்நிய பாஷை சபையில் பேசக்கூடாது. தனக்கும் தேவனுக்கும் தெரிய முணுமுணுன்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டோம். வீட்டில் பேசட்டும், தனி ஜபத்தில் பேசட்டும். மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஒன்றும் அந்நிய பாஷை பேசுகிறவர் சொல்லணும், இல்லை வேற யாராவது சொல்லணும். இல்லைன்னா அந்நிய பாஷை அடுத்தவருக்கு கேட்குற மாதிரி பேசக்கூடாது. இது முக்கியமான ஒழுங்கு. ஆவிக்குரிய சபைகளில் இது முக்கியமான ஒழுங்கு. அதனால் 6ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவதுக்கு ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஒருத்தன் வெறும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தானா மைக்கில் பீடத்தில், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்று வெளிப்பாடு சொல்லணும், அல்லது ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லணும், அல்லது போதிக்கணும். இதுதான் பிரயோஜனம். அர்த்தம் சொல்லாதபடி வெறும் அந்நிய பாஷை பேசினா எந்த பிரயோஜனம் மற்றவங்களுக்கு கிடையாது. பேசுகிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகலாம், பேசுகிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகலாம், கேட்கிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. அதைத்தான் இந்த ஒழுங்கில் 1 கொரிந்தியர் 14 சொல்கிறது. ஆகவே ஒழுங்கு நம்முடைய சபைகளில், உள்ளூர் சபைகளில் ஒழுங்கு உண்டாவதாக, தொடர்வதாக. ஆராதனை ஒழுங்குகள் என்கிற அடுத்த உபத்தலைப்பு, அது ஜப புஸ்தகங்கள், சிஎஸ்ஐ ஜப புஸ்தகம், ஏஜி ஜப புஸ்தகங்களே அதற்கு அதை பின்பற்றலாம், அதை ரெஃபர் பண்ணலாம், தழுவிக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஒன்று பொதுவான ஆராதனை, ஞாயிறு கால ஆராதனை. சில தேசங்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை. வெள்ளிக்கிழமை தான் அங்கே ஆராதனை நடக்கிறது. சபை கூடுதல் அப்படின்னு அதை சொல்லலாம். ஞாயிறு காலை ஆராதனை என்று இந்தியாவில் நாம் அழைக்கிறோம். அது எபிரேயர் 10:25 இருக்கிறது. சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அது ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரபு நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை வைக்க முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது அது பாரம்பரியம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்,
அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதிச்சாங்க ஆதி கிறிஸ்தவர்கள். அது அப்படியே தொடருகிறது. புதிய ஏற்பாட்டில் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் கிடையாது. அதனால கர்த்தருடைய நாள் உண்டு. ஒரு நாளை கர்த்தருடைய நாளாக தெரிந்து கொண்டு அந்த நாளிலே சபை கூடுகையை வைக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ அது நம்முடைய வசதிப்படி நாம் செய்து கொள்ளலாம். 24 வாசிக்கிறேன். எபிரேயர் 10. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். வெறும் பாஸ்டர் ஒண்டி ஊழியக்காரனை ஒண்டி பார்த்தா போதாது, சபைக்கு வர்றவங்களையும் பார்க்கணும். ஏன்னா மற்றவரிடமிருந்து நமக்கு ஒரு தூண்டுகோல் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் சிலர் பாருங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே நாமும் அன்பாக இருக்கணும் இவங்களை போலன்னு ஒரு தூண்டுதல் ஏற்படும். சிலர் அவ்வளவு நற்கிரியைகளை செய்வாங்க, அதை பார்த்தாலே நமக்கும் ஒரு ஏவுதல் உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். ஊழியக்காரர் தான், பாஸ்டர் தான் விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லணும்னு போடப்படலை. சில சபைகளில் பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்குறாரு, சபை முடிஞ்ச உடனே ஒருத்தரை வாழ்த்திட்டு வீட்டுக்கு போயிடணும், இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாத இதை பேசி பிரச்சனை வருது, யாரும் பேசக்கூடாது, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகக்கூடாது. சில சபைகளில் கொடுக்கப்படுற அறிவிப்புகள் இதெல்லாம் வேதத்துக்கு விரோதமானவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும்னு போட்டிருக்கு. நீங்கள் வீணான கதை பேசாதீங்கன்னு சொல்லலாம், பாஸ்டர் பேசவே கூடாதுன்னு சொல்கிறது தப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும், ஒருத்தர் கவனிக்கணும். சிலர் சபைக்கு வருவாங்க, பாஸ்டர் ஒண்டி பார்ப்பாங்க, வேறு யாரையும் பார்க்க கூட மாட்டாங்க, முடிஞ்சவொன்னே போயிடுவாங்க. எதுக்கு வம்பு பிரதர் அப்படின்வாங்க. அது வேதத்துக்கு உகந்தது அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தர் கவனித்து பார்த்து ஏவப்படுவதற்கு தான் சபை கூடுதல். அப்படி அந்த ஒரு முறையில் தான் சபை கூடுதலை நீங்கள் வடிவமைக்கணும். ஏதோ ஆண்டவரை ஆராதிப்பது மட்டும் அல்ல, வசனத்தை கேட்பது மட்டும் அல்ல, இங்கே இந்த ஒருவருக்கொருவர் பாஸ்டர் விசுவாசிகள் உறவு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் ஒருவர் உறவு கொள்ள வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் ஐக்கியம் கொள்ள வேண்டும், அதுதான் சபை கூடுதல். அந்த ஒரு அடிப்படையில் தான் சபை கூடுதலானது அமைக்கப்பட வேண்டும். திருவிருந்து ஆராதனை சில ஆலயங்களில் பாரம்பரிய ஆலயங்களில் தினமும் நடக்குது. அப்படி பாரம்பரிய சபைகள்லாம் உண்டு, தவறு இல்லை. தினம் நடக்குதா, மாதம் ஒருக்கா நடக்குதா, 2 மாதம் 3 மாதம் ஒருக்கா நடக்குதா என்பதெல்லாம் கேள்வி இல்லை. திருவிருந்து ஆராதனை நடக்கணும் முதல்ல. அது நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்ன ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். 1 Corinthians 11:23 31 வரை வாசிக்கிறோம். பவுலுக்கு சில வெளிப்பாடுகள் கிடைச்சது. 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்படாத சில விஷயங்கள் பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து. அதில் ஒன்று இது, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன திருவிருந்தை குறித்து என்ன சொன்னார்னு அவன் எழுதுறான். அதனால் ஒரு ஸ்தாபனத்தில் திருவிருந்த ஆராதனையே கிடையாது. அப்படி ஒரு ஸ்தாபனம் இருக்குது, நல்ல ஸ்தாபனம் தான், நல்ல ஸ்தாபனம். அதனுடைய ஸ்தாபகர் மனித சரித்திரத்திலே மிகச்சிறந்த ஊழியக்காரர்களில் ஒருவர். ஆனால் அந்த ஸ்தாபனத்தில் திருவிருந்து கிடையாது, அது சடங்கு. அது எதுக்குன்ட்டாங்க. ஆண்டவர் 2 சடங்குகளை நமக்கு கொடுத்தார், ஒன்று ஞானசானம், இன்னொன்று திருவிருந்து என்கிற நற்கருணை. விருந்து ஆராதனை கண்டிப்பாக நடத்தணும். அதை ரொம்ப கஷ்டமாக்கிடக்கூடாது. அதுக்கு ஒரு ஆயத்த கூட்டம் வைக்கிறது தப்பு இல்லை.
அது கட்டாயம் கிடையாது. சில சபைகளில் அது 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். அதுக்கு ஒரு உபவாசம் வச்சு, அதுக்கு ஒரு ஆயத்த ஜபம் வச்சு, அந்த ஆயத்த ஜபத்துக்கு வந்தவங்க மட்டும்தான் திருவிருந்து எடுக்க முடியும், மற்றவங்க எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக்கிறாங்க. சில சபைகளில் திருவிருந்து எடுக்கிறதா இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு உடை அணிஞ்சிருக்கணும். குறிப்பிட்ட நேரத்தில் வெள்ளை உடை அணிஞ்சாதான் திருவிருந்தில் கிடையாது. ஒரு திருவிருந்து, ஒரு ஆராதனை, ஒரு சபையில் சொன்னால் லிப்ஸ்டிக் போட்டிருந்தா அவனுக்கு திருவிருந்து கிடையாதுன்ட்டாங்களாம். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதை ரொம்ப கஷ்டமாக்கிடக்கூடாது. நம்ம சொல்லணும். 1 கொரிந்தியர் 5 சொல்லியிருக்கிற மாதிரி ஒருத்தன் துணிகரமாக பகிரங்கமாக தொடர்ந்து ஒரு பாவத்தில் பாவ வாழ்க்கை வாழ்ந்தா திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். பாஸ்டர் சொல்லலாம். அவன் தாய் முறையுள்ள ஒரு பெண்ணோடு தொடர்ந்து பகிரங்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், அதனால அவனுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஏதோ ஒரு நேரம் பாவத்தில் விழுந்து எழும்பலை, விட்டு அவன் பாவத்தில் தொடர்ந்து துணிகரமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அதை விடலை, நிறுத்தலை, ரகசியமாக இருக்கலை. ரகசிய பாவம் இல்லை, பகிரங்கமாக வாழ்கிறான். ஆகையினால அவனுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாது என்று முடிவெடுத்தார்கள் 1 கொரிந்தியர் 5. அது வேற. ஆனால் நாம் யாருக்கும் திருவிருந்து கொடுக்க மாட்டோன்னு, அப்படிப்பட்ட விதிவிலக்குகளை தவிர திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு நம்ம உணர்த்தணும். வசனங்களை வாசித்து கொஞ்சம் ஆயத்தம் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்கணும். நேரம் இல்லை, இப்போல்லாம் ரொம்ப நேரம் கிடையாது. அதனால் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு அறிவிப்பு இல்லை, ஒரு ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஜூஸ் தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன், பார்த்தா திருவிருந்து கொடுக்குறாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாம் தன்னை கண திறந்து உட்காந்துருக்குறாங்க. என்னமோ எல்லாருக்கும் டீ காஃபி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அற்பமாக அதை செஞ்சிடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான காரியம். திருவிருந்து பயபக்தியோடு செய்யணும். அதை நியாயப்பிரமாணமாக ஆக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அதை ஏதோ வீட்டில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி, டீ காஃபி கொடுக்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. ரெண்டுமே நடக்குது, ரெண்டுமே சில இடங்களில் நடக்குது. சிலர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க, சிலர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை, அது ஒரு பயபக்தி தேவை. அது அவன் மனசாட்சிக்கு விட்டுறணும். அவன் எடுக்கிறான் எடுக்கலை, அவன் தகுதியோடு எடுக்கிறதோ ஆயத்தத்தோடு எடுக்கிறதோ எடுக்காததோ அவன் கையில் இருக்குது. திருவிருந்து ஆராதனை நிச்சயமாக அது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு வைக்கிறாங்க. அது அப்படி தான், அப்படி வைக்கிறது தவறு இல்லை, அது நல்லது. இதை ஒரு மாதம் ஒரு முறையாவது வைப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். மற்ற ஒழுங்குகளை பற்றி நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையினுடைய ஒழுங்குகளை பற்றி, ஆராதனை ஒழுங்குகளை பற்றி கற்றுக்கொள்ள உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். சபை கூடுதலில் ஒரு ஒழுங்கு இருக்க, ஒரே நேரத்தில் 2 பேர் 3 பேர் 4 பேர், கொரிந்து சபையில் ஒருத்தன் பாடுனா, ஒருத்தன் பிரசங்கம் பண்ணா, ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னா, ஒருத்தன் அந்நிய பாஷை பேசினா, ஒரே குழப்பமாக இருந்தது. அப்படி அல்லாதபடி ஒரு சின்ன ஜபக்குழுவாக இருக்கலாம், ஒரு பெரிய சபையாக இருக்கலாம், ஒரு ஒழுங்காக நடக்க, ஆவியானவர் மேலே பழிய போட்டு ஆவியானவர் சொல்லிட்டாரு என்று குழப்பத்தை உண்டாக்காதபடி, ஒழுங்கின்மையை உண்டாக்காதபடி, எல்லாருடைய ஆவிகளும் அவரவர்களுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அடக்கி கட்டுப்படுத்தி ஒழுங்காக சபை கூடுதலை கடைபிடிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் சபை கூடுதல்களிலே ஒழுங்கை தாரும். மட்டுமல்ல ஆண்டவரே, சபை கூடுதல்கள் ஐக்கியத்திற்கும் அன்புக்கும் கற்றுக்கொள்வதற்கும் தூண்டப்படுவதற்கும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்வதற்கும் ஏற்ற ஒரு வாய்ப்பாக இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பந்தி திருவிருந்து அது தவறாமல் நடக்க, அதற்கு ஆயத்தப்படுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட, பயபக்தியோடு அது செய்யப்பட உதவி செய்வீராக.
இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.